இது உங்கள் ஆதித்ய யமகா RX. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1993 மாடலுங்க. RX 100ங்க. சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் TN27ங்க. இந்த வண்டியோட பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் பொல்யூஷன் எல்லாமே லைவ்ல இருக்கு. பழைய ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல இருந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி பின் டு பின் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், பிளேட்டிங், ஜிங்க் ஒர்க்குங்க. பின் டு பின் டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல் பெயிண்ட் பண்ணிடுவோங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சென்டர் கேஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கிராங்க்ல இருந்து கிளச்சு, சிலிண்டர் கிட்டு பக்காவா வேலை செஞ்சு தான் இன்ஜினை வந்து நம்ம திருப்பி அசம்பிள் பண்ணுவோம். பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணும்போது 85%, அதாவது ஒரு 90% வந்து நாங்கள் எல்லாமே ஓஇ பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வண்டியிலே போடுவோங்க. ஒரு சில பொருள் மட்டும் ஓஇ பார்ட்ஸ் கிடைக்காதுங்க. நம்ம இன்ஜினை பற்றி நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு G1 சிலிண்டர் கிட்டு போட்டிருக்கு. இது வந்து ஸ்லீவ் இல்லாத ஒரிஜினல் கிட்ல ஓடிட்டு இருக்கு. 1.25 டாப் ப்ரொஃபஷன் ஓடிட்டு இருக்குங்க. கார்பரேட்டர் கோடிங் பார்த்தீங்கன்னா 36L00 ஒரிஜினல் கோடிங்கோட இருக்குங்க. சைலன்சரை பொறுத்த வரைக்கும் 6 ஹோல் சைலன்சர் வந்து தனியாக இன்பில்டாக நம்ம வாங்கி பிளேட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். டேங்க் டோர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பண்ணியிருக்கோம். இன்ஜின் கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டு கலரில் வந்து நம்ம இன்ஜின் கேஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜின் கார்டு தனியாக நம்ம போட்டிருக்கோங்க. நம்ம இந்த வண்டியில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா யூனிகானோட டிஸ்க் அசம்பிளி வந்து புதுசு வாங்கி பெயிண்டிங் அண்ட் பிளேட்டிங் போட்டு நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் அசம்பிளி போட்டிருக்கோம். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்மளுக்கு ஓட்டும் போது எந்த வாப்லிங்கோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வண்டியிலேயே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபோக்ஸ் கம்பி பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் டயர் வந்து உங்களுக்கு MRFல வந்து மோட்டோடி மோனோ கிரிப் டயர் போட்டிருக்குங்க. பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோடி மோனோ கிரிப் டயர் போட்டிருக்கோம். பேக் வந்து ஃபோக்ஸ் கம்பி அண்ட் ரிம்முக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணியிருக்கோங்க. ஜிங்க் கோட்டிங் போடல, பிளேட்டிங் போட்டிருக்கோம். ரொம்ப லாங் லைஃப் நம்மளுக்கு வருங்க. புட்ரெஸ்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா அது கொண்டு நம்ம பிளேட்டிங் போட்டிருக்கோம். ஒயரிங் பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 5LB பேட்டரி ஆல்டர் பண்ணி ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா டூம் போட்டு ஹெட்லைட் பவுஸ் லைட் போட்டிருக்குங்க. கட் சீட் போட்டிருக்குங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ்லாம் வந்து இந்த கலர் வந்து காமனாக நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேரில் வாங்க, வண்டி என்ன ஏதுங்கிறத பார்த்து நம்ம எடுத்த விலையும் ரீஸ்டோர் பண்ண காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இந்த வண்டியை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணித்தரேங்க. எக்ஸ்சேஞ்சு வசதியும் நம்மள்ட்ட இருக்குது. ஏதாவது வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஒரு டேஸ்ட்டுக்கு இந்த வண்டி நான் ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும்னா ரீஸ்டோர் பண்ற கண்டிஷன்ல நம்மள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னா அதை நீங்க பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ல வேணுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா எங்கிட்ட ஒரு 10-20 மாடல் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வண்டியை வந்து நான் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ரீஸ்டோர் பண்ற வண்டியை தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம். நம்மளோட சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த ஒரு வண்டி மட்டும் கிடையாது, நிறைய வண்டி நம்ம ஆஃபீஸ்ல இருக்கு. நம்ம ரீஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.